ஐயோ, நாளையில இருந்து ஒரு பொறுப்பான புருஷனா நடந்துக்கணுமே. காலையில எந்திக்கணும், டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு ஒர்க் முடிக்கணும், வீட்டுக்கு வரணும், டைம் தூங்கணும். அப்பா ஏற்கனவே கேட்க வேண்டாம், டைமிங் பிரகாரம் நடக்கணும்னு சொல்லுவாரு. நாளைக்கு அப்பா கூட வேற போயிட்டோம், ஒரே அட்வைஸா தான் இருக்கும். ஷோ, வேலைக்கு போகாமையும் முடியாது, போகாம இருக்கவும் முடியாதுதான். போனாலும் கஷ்டம். நம்மளும் இவ்வளவு நாள் அப்பாட்ட 1 இயர் ஆகட்டும், 6 மந்த் ஆகட்டும், 3 மந்த் ஆகட்டும், 1 மந்த் ஆகட்டும், எவ்வளவோ டைம் கேட்டோம். அப்பாவும் கொடுத்தாரு. இல்ல, பாவம் இல்ல அப்பா, இவ்வளவு நாள் நமக்காக உழைச்சிட்டாரு. இன்னும் நமக்காக நம்ம தான் உழைக்கணும். அப்பா ரெஸ்ட் எடுக்கட்டு சொன்ன மாதிரி. எல்லாம் அதுக்குன்னு போனோனே அப்பா நீங்க இருங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எதுவுமே தெரியாது. எல்லாம் பக்காவா கத்துக்கணும். என்ன விக்ரம், ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருந்த மாதிரி இருக்க. என்ன, நாளைக்கு வேலைக்கு போகணுமே, இன்னைக்கு சீக்கிரம் எந்திக்கணும், சீக்கிரம் தூங்கணும், சீக்கிரம் குளிக்கணும், சீக்கிரம் சாப்பிடணும், அதான உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஏய் பூமாரி, எப்படி கரெக்டா சொல்லிட்ட. சத்தியமா இவ்வளவு நேரம் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி சரி, இந்த பாலை குடிச்சிட்டு திங்க் பண்ணுங்க, இன்னும் திங்கிங் அதிகமா வரும். எனிவே விக்ரம், என்னோட ஸ்மால் அட்வைஸ், இவ்வளவு நாளா ஒரு பிளே பாய், சாக்லேட் பாய் இந்த ரோல்ல தான் நீங்க சுத்தி வந்திருக்கீங்க. இனி அந்த ரோல்ல உங்களுக்கு கிடையவே கிடையாது. இனிமேல் நல்ல ஒரு பொறுப்பான மகன், அப்புறம் பொறுப்பான புருஷன், அதுக்கப்புறம் எது சொல்றதா இருந்தாலும் பக்கத்துல உட்காந்து சொல்ல, அப்பதானே கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. அப்புறம் சொல்லு, எதிர்பார்க்க உண்ட பொறுப்பான அப்பாவோ அப்படிதானே? பூமாரி, பொறுப்பான அப்பாவா இருக்கணும் சொல்லிட்ட, ரொம்ப கஷ்டம்தான். ஆனா அப்பா ஆகுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் உண்டோ அதெல்லாம் பண்ண வேண்டாமா? சாரி சாரி, டங் ஸ்லிப் ஆயிட்டு விக்ரம். அப்பா ஆகுறதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். இப்ப நீங்க ஒரு நல்ல பையனாவும் பொறுப்புள்ள புருஷனாவும் எப்படி இருக்கணும்னு திங்க் பண்ணுங்க. ஏதாவது வாய் வந்து விழுந்துடக்கூடாது, உடனே அதை பிடிச்சிப்பீங்களே. அட போ பூமாரி, ஃபர்ஸ்ட் 2 குவாலிஃபிகேஷன் சொன்னியே அது சரியான போரு. 3வது ஒரு குவாலிஃபிகேஷன் சொன்ன பத்தியா, அது செம. விக்ரம், நீங்க இன்னைக்கு என்னமோ சரியில்லை. நீங்க பேசாம சீக்கிரம் தூங்குங்க, அப்பதான் காலையில சீக்கிரம் எந்திக்க முடியும். நம்ம இவ்வளவு நாளா காலையில எந்திரிச்சு பழக்கம் இல்ல. திடீர்னு காலையில 6 மணிக்கு எந்திக்கணும்னா நடக்குமா? நடக்காது, முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இன்னைக்கு நீங்க 10:30க்கெல்லாம் தூங்கி பழகுனா காலையில எந்திரிச்சிடலாம். அதெல்லாம் எந்திரிச்சிருவேன், அதெல்லாம் பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. முதல்ல நம்ம வாழ்க்கைய எப்படி வாழணும்னு நமக்கு சொல்லி தரேன். ஓகே, இந்த கதை சொல்ற வேலையெல்லாம் வேண்டாம் விக்ரம். ஒழுங்கா தூங்குறீங்களா என்ன? பிறகு காலையில எரிப்புள்ள வைக்கலன்னு ஏன்ட கோவப்படுவீங்க? சேச்சே, நான்லாம் கோவப்பட மாட்டேன். அதுவும் என் பொண்டாட்டிட்டே போய் கோவப்படுதா? என்ன பூமாரி இப்படி சொல்லிட்ட? இது கோவப்படுற நேரம் இல்ல பூமாரி. எனக்கு 2 3 நாளா ஒரு ஆசை, அது எப்படி உன்கிட்ட சொல்லணும்னு தெரியல. வித்தியாசமா தான் இருக்கும், இருந்தாலும் நான் வேற யார்கிட்ட சொல்ல முடியும் சொல்லு? ஆஸ் அ ஒய்ஃப் உன்கிட்ட தான் சொல்ல முடியும் என்னோட ஆசைகளை. நீதான் நிறைவேற்றி தரணும். என்ன பேசிருக்காரு? தீராத ஆசை உன்னால ஜெயிக்க முடியுமா? ஒன்னும் புரியலையே. ஏடா உடம்பு ஏதாவது கேட்க போறாரா? ஏடா உடம்பு ஏதாவது என்ன இருக்கு? ஷோ, ஒரு பேசுறத பார்த்தாலே பயமா இருக்கு. நீங்க பேசுறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அது என்ன தீராத ஆசை? வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன பூமாரி, நான் வேற யார் போய் பேச முடியும்? இதெல்லாம் ஒய்ஃப்ல தான் ஆசையா கேட்க முடியும், அன்பா பேச முடியும். இத போய் நான் வேற யார்கிட்டயே கேட்க முடியுமா? சேச்சே, நல்லாவே இருக்காது. நீ ஆசையை நிறைவேற்றிதான் ஆகணும். ஏதோ விபரீதமா கேட்க போறீங்கன்னு புரியுது. ஐயோ, பயமா இருக்கு. சரி, என்ன சொல்லுங்க. பூமாரி, பக்கத்துல வாயேன். நீங்க சொல்லவே வேண்டாம், போங்க. நீங்க பேசுற விதம், பாக்குற விதமே ஒரு மாதிரியா இருக்கு. போங்க விக்ரம், எனக்கு தூக்கம் வருது. பூமாரி, சில விஷயத்த அப்பாட்ட பேசலாம், சில விஷயத்த அம்மாட்ட பேசலாம். ஆனா பொண்டாட்டிட்ட எல்லா விஷயத்தையும் பேசலாம், அதுக்குள்ள முழு உரிமை இருக்கு. சரி, நான் அது எதுன்னு சொல்லி சுத்தி வர விரும்பல. கேக்குறேன், முடியாது மட்டும் சொல்லிடாத. நீ எங்க வீட்டுக்கு முதல்ல வந்தது இல்ல, பாவாடை தாவணி போட்டுட்டு சூப்பரா இருந்த தெரியுமா? எனக்கு அதே மாதிரி உனக்கு பாவாடை தாவணி போட்டு பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. அடச்சே, இவ்வளவு நேரம் பாவாடை தாவணியை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஷோ, நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். போங்க விக்ரம். ஏன் பூமாரி, பாவாடை தாவணி தான். ஆமா, எனக்காக ஒரே ஒரு தரம் இன்னைக்கு கூட வேண்டாம், நாளைக்கு பாவாடை தாவணி கட்டிக்காமி பூமாரி. ஆசையா இருக்கு உன்னை பாவாடை தாவணியில பாக்குறதுக்கு. ஆமா, நீ என்ன நினைச்ச? ஷோ, போங்க விக்ரம், நான் ஒண்ணும் நினைக்கல. ஐயோ, பாவாடை தாவணி கட்டி காமிக்கணும் அவ்வளவு தானே? பாவாடை தாவணி நான் எதுவும் கொண்டு வரலையே.
நீ கவலையே படாத. நாளைக்கு நான் ஆபீஸ் போயிட்டு வரும்போது ரெடிமேட் பாவாடை தாவணி கடையில கிடைக்கும். எனக்கு பிடிச்சதா வாங்கிட்டு வரேன். ஓகே? கட்டி காமிப்பல்ல? ஏய், நீ என்னமோ நினைச்சிருக்க. என்ன நினைச்ச? சிரிச்சுட்டே இருக்க. சொல்லு சொல்லு பூமாரி. வேற ஏதோ ரொமான்ஸா கேப்பேன்னு நினைச்ச? நீ மனசுல என்ன நினைச்ச நான் சொல்லட்டுமா? வாங்க விக்ரம். நாளே காதல் கவிதை சொன்னாலே எனக்காக கண்ணாளன் ஆசை மனதை தந்தானே அதற்காக கல்லூரி வந்து போகும் வானவில் நீதான் அழகே நீ எங்கே என் பார்வை அங்கே. சாரித்த, கொஞ்சம் தூங்கிட்டேன். டிஃபன்லாம் பண்ணிட்டீங்களா? இல்லம்மா, அதுக்கு என்ன, எனக்கு நேற்று மூணுல இருந்து தூக்கமே வரல. நானும் அங்கே இங்கே நடந்தெல்லாம் பார்த்தேன். ஒரு பொட்டு கண்ணுல தூக்கம் வர மாதிரி இல்ல. அதான் சரி என்ன வேலையாவது பாப்போம் அப்படின்னு காலையில எழுந்திரிச்சிட்டேன். இட்லி எல்லாமே நான் வச்சுட்டேன். ஆமா, விக்ரம் கிளம்பிட்டானா? என்ன இருந்து ஆபீஸ் போகணும்னு சொன்னால, போய் எழுப்பி விடுமா, தூங்கினாலும் தூங்குவான். இல்லத்த, அவரை எழுப்பி விட்டுட்டு தான் நான் கிளம்பி வர்றேன். குடும்பத்த நான் டைனிங் டேபிள் வைக்கிறேன். இருக்கட்டுமா, நான் எல்லாம் டேபிள்ல வச்சுட்டேன். நீ காஃபி மாத்திரம் கொஞ்சம் போட்டு கொண்டு வரியா? எனக்கு காலையில இருந்துச்சுனால கொஞ்சம் வயிறு நல்லா பசிக்கு. அவரு இங்க குளிச்சுட்டு தான் இருக்காரு. சரிங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். நம்ம மாமியார் பாவம் அநியாயத்துக்கு நல்லவங்க இருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லாம் எவ்வளவோ மாமியாரை பார்த்திருக்கோம். காலையில எந்திக்க மாட்டுக்கா, வீட பெருக்க மாட்டுக்கா, சாப்பாடு வச்சு தர மாட்டுக்கா, அப்படி வச்ச சாப்பாடு தட்டுல கையில கொண்டு எடுத்து தர மாட்டுக்கா, பாத்திரம் வளர்க்க மாட்டுக்கா, எப்ப மாத்திரையை கையில கொடுக்க மாட்டுக்கா அப்படின்னு விதவிதமா நம்ம ஊர்ல சண்டை போட்டுதான் பார்த்திருக்கோம். இப்படி ஒரு மாமியார பார்த்ததே இல்ல. பாவம் அத்தை. நம்ம பண்றதும் தப்பு. அத்தை நம்மள சத்தம் போட மாட்டாங்கிறதுக்காக ரொம்ப நேரம் இப்படி தூங்க கூடாது. நாளைல இருந்து டிஃபன் வேலையே நம்ம பண்ணணும். லஞ்ச்னாலும் அத்தை பண்ணிக்கிறட்டு. விக்ரம் குளிச்சிட்டு இருக்காரா என்னன்னு தெரியலையே. இவரெல்லாம் நம்பவே முடியாது. இந்த எந்திக்கிறமான்னு சொல்லிட்டு நம்ம வந்ததுக்கு அப்புறம் தூணாலும் தூங்குவாரு. அத்தையை காஃபியை குடிச்சிட்டு மேல போய் பாக்கணும். ஷோ, அவமானமா போச்சு. வேற என்னமோ நம்மகிட்ட வித்தியாசமா பேச வர்றாரோன்னு நினைச்சோம். கடைசியில தாவணி பாவடை சப்புன்னு முடிஞ்சிட்ட. மை ஸ்வீட் ஹார்ட் பாவம் இன்னைக்கு நம்மள வேலைக்கு அனுப்பாம விட மாட்டா. தலைவலிக்கு காய்ச்சல்னா கூட மாத்திரையை கையில கொடுத்தே நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவா. இதுவும் சொல்ல முடியாது. வேலைக்கு போய்தான் ஆகணும். என்ன பண்ண? சரி, ஜஸ்ட் ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு போகலாம். விக்ரம், ரெடி ஆயிட்டீங்களா? அதானே பார்த்தேன். ஏதோ ஒரு நேரம் நம்மள பின்தொடர மாதிரி இருக்கேனே. அடேங்கப்பா, பெருசா நினைக்கிறத பார்க்காமலே சொல்லிட்ட. ஓ, என்னோட பெர்ஃபியூம் வாசத்தை வச்சு சொல்லியிருக்க. ஆமா, இல்லாட்டா தெரியாதுல்ல. நீங்க பெர்ஃபியூம் போடாம வந்தா கூட என் விக்ரம் எங்க இருக்காருன்னு கரெக்டா சொல்லிடுவேன். சரி சரி போங்க, அங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வரேன், காஃபியை மட்டும் போட்டுட்டு. அதெல்லாம் இருக்கட்டு. இன்னைக்கு பாவாடை தாவணி வாங்கிட்டு வருவேன். போட்டு காமிக்கணும். ஓகே? அது மட்டும் இல்ல, கூட லேசா ஒரு ஸ்டெப் போட்டு ஆடியும் காமிக்கணும். உங்களுக்கு என்ன விக்ரம், விதவிதமா இருந்து யோசிப்பீங்களா? அதெல்லாம் முடியாது. வேணா போனா போகுதுன்னு பாவாடை தாவணி வேணா போட்டு காமிக்கிறேன். ஆடெல்லாம் என்னால முடியாதுப்பா. அப்படியா? அப்ப நான் இன்னைக்கு ஆபீஸ்லாம் போக முடியாது. நான் எங்க வீட்டுல தான் இருப்பேன். அப்பாட்ட காய்ச்சல் வாமிட்டு ஏதாவது சொன்னேன்னு வையேன், சரி வேண்டாம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. நான் போகணும்னா நீ இன்னைக்கு டான்ஸ் ஆடணும். என்ன விக்ரம், சின்ன குழந்தை கூட பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கெல்லாம் ஆட தெரியாது. ஏய், ஆட தெரியலன்னு என்ன? நான் சொல்லி தர்றேன். 2 பேரும் சேர்ந்தே முடிஞ்ச டான்ஸ் ஆடலாம். ஓகே தானே? சரி சரி, அது அப்ப பாக்கலாம். சார் இப்ப கிளம்புங்க. அத்தை எதுவும் வந்துருவாங்க, கையெடுங்க. அம்மா இப்போதைக்கு வரமாட்டாங்க. ஹால்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அப்பாவுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கிச்சனுக்கே வருவாங்க. தெரிஞ்சுதானே வந்திருக்கோம். அடேங்கப்பா, பெரிய கண்டுபிடிப்பு தான். இந்த மாதிரி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சரி சரி, சாப்பிட உட்காருங்க, போங்க. அப்ப இன்னைக்கு நம்ம ரூம்ல பார்ட்டி. வேர் இஸ் த பார்ட்டி? நம்ம வீட்டுல பார்ட்டி. பூமாரி, ஆபீஸ் நான் போனாலும் உன் ஞாபகமா தான் இருக்கும். நான் அப்பப்ப கால் பண்ணுவேன், எடுத்து பேசணும். சரியா? சரி, போயிட்டு வரேன். எதுவும் இல்லையா? ஏன் இல்ல, டைனிங் ஹால்ல போய் பாருங்க. இட்லி, வடை, சாம்பார், சட்னி, இட்லி பொடி, ஏதோ ஃபில்டர் காப்பியோட ரெடி ஆயிட்டு இருக்கு. இல்லையாம இல்ல, போங்க எடுத்துட்டு வரேன். லூசு, இந்த படத்துல எல்லாம் முத ஹீரோ வேலைக்கு இல்ல வெளியூர் போகும்போது போட்டு வைக்கிறது, அப்புறம் கிஸ் பண்றது, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிப்பா. அந்த மாதிரி ஏதாவது தந்தா கொஞ்சம் பாசிட்டிவா போவேன். விக்ரம், பேசாம போறீங்களா என்ன? வேலை வீட்டுல நீங்க காலையில அத்தை எதுவும் வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். போங்க நீங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஓ, நீ அப்படி வரியா? சரி சரி, இப்ப வரட்ட என்ன? எல்லாம் வட்டி முதல்மா சேர்த்து ராத்திரி வாங்கிட்டா போச்சு, அவ்வளவு தானே? சரிம்மா தாயே, போயிட்டு வரேன். சரவணா,
இந்த கடை நல்ல மெயினா இருக்கு, நல்ல பேரோடி இருக்கு. அதனால நம்ம பயப்படணும்னு எந்த அவசியம் இல்ல. நானும் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட விசாரிச்சுட்டேன். விசாரிச்ச வரைக்கும் நல்ல விதமா சொல்லியிருக்காங்க. நம்ம இருக்கிற துட்டை கொடுத்துட்டு இன்னும் எவ்வளவு குறைச்சு பேச முடியுமோ பேசிட்டு போவோம். சரியா? அப்புறம் மீதி துட்டு ஒரு 20 நாள் டைம் கேட்போம். கேட்டுட்டு மீதி துட்டை கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம். இத பத்தியே சரவணா, கடையை டெவலப் பண்ணணும், இன்னும் மெயின்டைன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவங்களே நல்லா பளிச்சுன்னா வச்சிருக்காங்க. சேல்ஸ் எல்லாம் நல்லா பாத்துக்கணும். பொண்ணையும் வேணா கல்லால இருத்திக்க. என்ன அங்க எங்கேயும் பாத்துக்கணும். சிசிடிவி கேமரா இருக்கு. இருந்தாலும் நம்மள மீறி எடுத்துட்டு போக ஆட்களும் இருப்பாங்க. வேலைக்கு ரொம்ப ஆரம்பத்துல நம்ம போட வேண்டாம். ஒரு 4 பேரு போதும். ஒவ்வொரு செக்ஷன் ஒவ்வொருத்தங்க போட்டுக்கோ. நீயும் அப்பப்போ ரவுண்டிங் பாத்துக்கிட்டே இருக்கணும். சரியா? நமக்கு இவ்வளவு நாள் இருந்ததை விட இன்னும் தான் ஒர்க் அதிகம். சரிங்கப்பா, நீங்க சொல்றது புரியுது. நான் நல்லா பாத்துக்கிடுவேன்ப்பா. எனக்காக நீங்க இவ்வளவு துட்டு செலவழிச்சு வாங்கி தரீங்க, பெரிய விஷயம் இல்லப்பா. உங்க பேரை நான் காப்பாத்துவேன்ப்பா. இந்த வாங்கி தந்த ஒரு கடையை நான் 2 கடையாக்கி நல்லா வளர்ந்து காமிப்பேன்ப்பா. நீங்க வேணா பாருங்க. சரி சரவணா, எனக்கு அதான்ப்பா வேணும். என் பிள்ளைங்க எப்பவும் நல்லா இருக்கணும். எனக்கு அதுதான். எவ்வளவோ வருஷம் உங்களை பிரிஞ்சு உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில இருந்து நான் விலகிட்டேன். அதனாலதான் என் பிள்ளைங்களுக்கு இப்போ ஒவ்வொன்றும் நான் பார்த்து பார்த்து செய்யறேன். நல்லா இருக்கணும், நல்லா வரணும்ப்பா. சரியா? ஆனா யாரையும் நம்ப கூடாது, சொந்தக்காரங்களை. சரியா? அது மட்டும் உனக்கு நான் சொல்லி தரேன். புரியுதுப்பா. கண்டிப்பா. உங்களோட வலியும் வேதனையும் எனக்கு புரியுது. உங்க கூட இருந்து நானே எல்லாம் பாத்திருக்கேன்லப்பா. சொந்த பந்தங்களை நம்பவே மாட்டேன். அது இல்லாம யாருக்கும் கடனும் கொடுக்க கூடாது. அதுதானப்பா? ஆமா சரவணா. ஆமா, நல்லா பாத்துக்கணும், நல்லா வரணும். என்ன, இந்த ஊர்ல நம்ம எப்படி இருந்தோம், அப்புறம் எப்படி ஆனோம், இப்ப மறுபடியும் நம்ம தலை தூக்கி வந்துட்டு இருக்கோம். நல்லா வரணும். அவங்க பிள்ளைகளா ஓஹோன்னு இருக்காங்க. சின்ன கடையை பெருசாக்கிட்டான், நல்ல பையன் அப்படின்னு பேசணும். என்னப்பா? சரி சரி, அந்த ஆளு தான் வர்றாரு. வாங்க சார், வாங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்டுல இருந்து கிளம்பி வர கொஞ்சம் டைம் ஆயிட்டு. தம்பி, கொஞ்சம் விலை எதுவும் குறைக்க முடியுமா? அன்னைக்கு 55 லட்சம் சொன்னீங்க. ஒரு 2 லட்சம் கூட கம்மி பண்ணா நல்லா இருக்கும்னு பாக்குறோம். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஆமாண்ணே, எனக்குதான் அப்பா வாங்கி கொடுக்குறாரு. எதுவும் பார்த்து செய்யுங்க. கொஞ்சம் விலைய கம்மி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். தம்பி, முந்தானத்து கூட ஒருத்தங்க கேட்டாங்க, 60 லட்சத்துக்கு வாங்கிக்கிறேன், மெயின் இடமாச்சு அப்படின்னு. நான் இல்ல, ஒருத்தங்க அட்வான்ஸ் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா உங்கள்ட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன், வாக்கு மீறி நடக்க கூடாதுல்ல. அதான். தம்பி, நான் குறைக்கன்னு நினைக்காதீங்க, என்னால குறைக்க முடியாது. நான் கொஞ்சம் கடன்ல இருக்கேன், உங்களுக்கே தெரியுங்களா? அந்த கடன் எல்லாம் இந்த ரூபாய் வாங்கி நான் வீட்டுக்கு கொண்டு போக போறது இல்ல. அப்படியே அந்த கடன் செட்டில் பண்ணணும். அதுக்குதான் கேட்கறேன்ப்பா. அதனால எனக்கு இதுல 1 ரூபா கூட குறைக்க வாய்ப்பே இல்ல. ஏற்கனவே 2 லட்சம் நான் கம்மி பண்ணிருக்கேன். இன்னும் கம்மி பண்ண சொன்னா எப்படிப்பா? உங்களுக்கே தெரியும் இந்த இடம் எவ்வளவு மெயின் இடம், அது இல்லாம இங்க எவ்வளவு திங்ஸ் இருக்கு என்னன்னு. சரிங்க தம்பி, சரி, குறைக்க வேண்டாம். உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. இப்போ இதுல 20 லட்சம் ரூபாய் வச்சிருக்கோம். இன்னும் ஒரு மாசத்துல அக்ரிமெண்ட் போட்டு மீதி காசை கொடுத்துருக்கோம். அன்னைக்கே ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிச்சிருவீங்களா? 1 மாசம் ஆகுமா? ஐயோ, அவ்வளவு நாள் டிலே பண்ண முடியாத. ஒரு வாரத்துல கிடைக்குமான்னு பாருங்க. ஏன்னா நான் நிறைய பேருக்கு ரூபா கொடுக்கணும். இதை நம்பிதான் நான் இருக்கேன். 1 மாசம்லாம் முடியாதுங்க. எங்க இந்த இடம் ஏதோ பிரச்சனையில இருக்குன்னு எங்க அப்பா சொன்னாங்க. அதனால பார்த்து எதுவும் செய்யுங்க. காசு இல்லைங்க, அதுவும் மாமா கஷ்டப்பட்டு குழைச்ச காசு. நம்ம கொடுத்தா அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதனால ஒரு கேக்கு 2 மட்டும் விசாரிச்சுட்டு காசை கொடுங்க. இந்த பொன்னி லூசு வர சொல்லுச்ச. இவர்கிட்ட ஏதாவது பைய கேட்டு பார்க்கலாமா? ஏதாவது கேட்டா எதுவும் தப்பா எடுத்துக்குவாங்களா? அப்பா வேற இருக்காரு. தம்பி, 1 வாரத்துலலாம் முடியவே முடியாது. 35 லட்சம் 1 வாரத்துல எடுக்கணும்னா ரொம்ப வாய்ப்பு கம்மி தம்பி. இதுவே நான் வீடு வாங்க வச்சிருந்த காசையாக்கும் கொண்டு வந்திருக்கேன். இல்ல சார், வேணா ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல முடியாது. ஏன்னா இது நான் என்னவோ ஆசைக்காக விற்க நினைக்காதீங்க. என்னோட பிரச்சனைக்காக மட்டும்தான் விற்கிறேன். அதனால என் பிரச்சனைலாம் நான் சால்வ் பண்ணணும். இந்த கடை எப்படி இருந்த கடை தெரியுமாங்க? நீங்க 55 லட்ச ரூபா தர யோசிக்கீங்க. நீங்க 55 லட்சம் தரது இல்ல, அதை 3 வருஷத்துல நீங்க எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ப்ராஃபிட் உள்ள இடங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. அண்ணே, கேட்க நினைக்காதீங்க. உங்க வீடு எங்க? ஐயோ, வீடெல்லாம் எங்கன்னு கேட்பானே, என்னன்னு சொல்லுங்க. இந்த பக்கத்து ஊர்லதான்ப்பா. பக்கத்து ஊர்ல கீழே தெருவுன்னு இருக்குல்ல, அங்க ஒரு வீட்டுல இப்போதைக்கு ஒத்திக்கிதான் இருக்கோம். அம்மா அப்பா ஒய்ஃப் ஃபேமிலி எல்லாம் அங்கதான் இருக்கோம். பக்கத்து ஊரா? அட்ரஸ் கொஞ்சம் சரியா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ணம்னா இன்னும் பாக்கலையா, அதான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்ல, அதுக்குதான் கேட்கேன். அவ்வளவு உசோரமா இருக்கும் போல. அப்படி என்ன சொல்றதுக்கு, பேசாம பெரிய போட்டோ அட்ரஸ் சொல்லிடுவோம். அவங்கதான் இப்பவும் கேட்டா ஓஹோன்னு சொல்லுவாங்க. ஏன் அட்ரஸ் எப்படி சொல்றதுக்கு, ஒத்திக்கி இருக்கேன், அதான் யோசிக்கேன். பரவாயில்லங்க, ஒத்திக்கி இருந்தா என்ன, உங்க வீடு தானே. அட்ரஸ் சொல்லுங்க. என் அண்ணே அண்ணி எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும், அதுக்குதான். பக்கத்து ஊர்ல வந்து பழனிசாமின்னு கேட்டா யாருனாலும் சொல்லுவாங்க. நீங்க என்ன விசாரிச்சு பாருங்களேன். ஏன் தம்பி, என் மேல எதுவும் சந்தேகப்படுவீங்களா? நீங்க பேசுறது பார்த்தா ஏதோ சந்தேகப்பட்டு கேக்குற மாதிரி இருக்கு. ஐயோ, அப்படிலாம் இல்லைண்ணே, சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? வீட்டுல எல்லாரும் பாக்கணும்னு சொன்னாங்க, அவ்வளவுதான், அதுக்குதான். வீட்டுல பாக்கலாம் தான் இங்கேயே கூட்டிட்டு வரலாமே தம்பி, வீட்டுக்கு எதுக்கு? சரி சரி, அவங்கவுங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். என்ன பார்த்தா எல்லாருக்கும் இன்னைக்கு இப்படிதான், நான் ஒரு காமெடி பீஸா தான் தெரியும்.
சொந்த பந்தமே நான் காமெடி பீஸ் ஆயிட்டேன் அவங்க முன்னாடி. உங்க முன்னாடி என்ன ஆகுறதுக்கு என்ன இருக்கு? சரி, நீங்க காசு எப்ப கொடுப்பீங்க? 10 நாள்ல ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? 10 நாள்லயா? 2 நாள்ல நான் போன் போட்டுமா தம்பி? வேற ஒருத்தங்க தான் கேட்டு பார்க்கணும். அவங்க ஓகே சொன்னா மட்டும்தான் என்னால தர முடியும். சரி, இந்த காசை போய் இப்ப கொடுங்க. மீதி காசை 10 நாள்ல அதுக்குள்ள தர பாருங்க. இந்த சரவணா, அந்த காசை உன் கையால கொடு. ஐயோ இல்லப்பா, நீங்க தான் பெரியவங்க, நீங்க தான் கொடுக்கணும். நீங்களே கொடுங்கப்பா. தம்பி, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்தாங்க 20 லட்ச ரூபா இருக்கு. அப்போட கிடைச்ச வரைக்கும் லாபம்.